திண்டுக்கல் மாவட்டம் கொம்மணம்பட்டி கிராமத்தில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரிய வகை பழங்கால சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வரலாற்று பேராசிரியர் லட்சுமணன் மூர்த்தியிடம் நமது செய்தியாளர் செந்தில்முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள பொம்மனம்பட்டி கிராமத்தின் தோட்டப் பகுதிகளில் ஒரு அரிய வகை சிலை கிடைப்பதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேரடியாக இங்கு வரலாற்று பேராசிரியருடன் கலாய்வு செய்ததில் அந்த சிலை 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை என்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விரிவான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக வரலாற்று பேராசிரியர் லட்சுமணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த கருத்துக்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம். இந்த சிலை அரிய வகை சொல்றாங்க. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்த சிலை? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலைங்க. இது வந்து நாயக்கர் காலம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, அந்த கொண்டை, அப்புறம் குருவால், துப்பாக்கி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நாயக்கருடைய காலத்தில் வைக்கப்பட்ட சிலை. அதாவது போர் வீரர் நினைவாக வைக்கப்பட்ட ஒரு நினைவுக்கல். இந்த சிலை இந்த பகுதியில் கிடைக்கிறது இதுவே முதல் முறையா, இல்லை இது மாதிரி வேற சிலைகள் எது இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு? நிறைய இருக்கு. மாவுத்தம்பட்டின்னு ஒரு ஊரில் போகிற வழியிலே மாலையம்மன் அப்படின்னு கும்பிட்றாங்க. அது வந்து நினைவுக்கல். அதே மாதிரி பொம்மன்பட்டியில் உள்ள மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் நினைவுக்கல் தான். இது மாதிரி நிறைய இந்த பகுதியில் ஒரு 6-7 இது கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய இருக்குது இந்த பகுதியில். இது வந்து சாமியாக, தெய்வமாக, குலதெய்வமாக வழிபடுறாங்க. இப்போ இந்த பகுதியில் இந்த சிலை கிடைச்சதுக்கான தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் மூலயமா உங்களுக்கு கிடைச்சது? ஒரு விவசாயி அளித்த தகவல்படி கிடைச்சி வந்து பார்க்கும்போது அது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுகள், அதாவது நினைவுகள், மெமோரியல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பகுதி மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய, அது மட்டும் இல்லாமல் நிறைய பானை ஓடுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இது போன்ற நிறைய இந்த பகுதியில் நினைவுகள்கள் நிறைய இருக்கிறது. இப்போ இந்த அரிய வகை சிற்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னவா நீங்கள் வந்து இப்போ ஆராய்ஞ்சிருக்கீங்க? அதாவது முதியோர்களை, அதாவது மூத்தோர்களை வழிபடும் வழக்கம் நம்மில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்த இந்த நடுகள் இன்று 400 ஆண்டுகளாக இது நினைவாக, அதாவது தெய்வமாக வழிபடுறதுனால அது இன்னும் இது இருக்குது. ஒரு வரலாற்று பூர்வமாக நம் வழிபடணும், மூத்தோர்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு உண்மை இந்த 17ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்திலிருந்து இருக்குது. இந்த பகுதியில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 சிற்பங்கள், அதாவது ஒரே நடுகளில் 2 வீரர்களுடைய சிற்பங்கள் இருக்கக்கூடிய இந்த அரிய வகை சிற்பம் என்பது பண்டைய காலங்களில் நடைபெற்ற போரின் நினைவாக இப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்ந்து முன்னோர் வழிபாட்டை உறுதிப்படுத்தும் விதமாக இப்பகுதியில் இருப்பவர்கள் தொடர்ந்து சிற்சில கிராமங்களில் வழிபட்டு வருவதாகவும், இந்த சிலையும் அதே போன்றுதான் வழிபாட்டிற்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் வரலாற்று பேராசிரியர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பொம்மனம்பட்டியிலிருந்து செந்தில்முத்து.